நான் எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணேன். நான் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். படம் நல்லா இருக்கு, எந்த கெட்ட இதுவுமே இல்லை, சூப்பராக இருக்கு. யாராவது கெட்ட இதை சொல்லி கெடுத்துடாமல் இருந்தால் சரி. நல்லா இருக்கு. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? என்ன ஃபேமிலி அந்த மாதிரி ரிலேட்டட் தான் நல்லா இருக்கு பார்க்க. இட்லிக்கான சொல்லி கொடுத்துருக்காங்க, அதான் கேட்குறேன். இல்லை அவ்வளோதான் ப்ரோ. கெஸ் பண்ண முடியுது, கடை தான் படமே. அந்த கடையை வச்சா எமோஷன்ஸ் எல்லாமே வருது, ஃபேமிலியாக பார்க்கலாம், அவ்வளோதான் சொன்னேன். மற்றபடி கெஸ் பண்ணோம் அதே மாதிரி இருக்குமா? அதான் அதோட பெட்டராகவே இருக்குது படம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல டைரக்ஷன் பண்ணிருக்காரு, ஜிவி நல்ல மியூசிக் போட்டிருக்காரு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எல்லாமே கரெக்டாக இருக்குது. வில்லன் ரோல்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தேன். நல்ல ரோலாக பண்ணிட்டு இருக்குது, சூப்பராக இருக்குது. எமோஷனலாக இருக்கு, கொஞ்சம் இமேஷன் இருந்தேன், ஆனால் கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருந்தேன் மூவியில் படிக்குது. மெயினாக என்ன பேஸ் பண்ணியிருந்த படம்? ஏன்னா சொல்லி கொடுத்தாங்க டைட்டில். ஆமாம், அப்படி நல்லா இருந்தது. ஒரு விஷயம் இல்லை, ஒரு பசங்களுக்கு ஒரு கற்றுக் கொடுக்கணும்னு ஒரு பாடம் இல்லை, அந்த மாதிரி ஒரு இதாக இருந்தது. நல்ல மூவியாக இருந்தது. ஓகே, ஃபேமிலியோட பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். ஃபேமிலி படம் தான், நல்லா இருக்கும். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வராங்க. தனுஷோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? அவர் எப்பவும் மாஸ் தான். இட்லி கடை சொல்லி கொடுத்துருக்காங்க டைட்டில். இட்லி கடை தான் டைட்டில், படமே இட்லி கடை வச்சு தான். ஆமாம், இட்லி வச்சு பேஸ் பண்ணுறாங்க. ஆமாம், கடைசியும் இட்லி கடை வச்சு தான் அப்பா வச்சுருப்பாரு. அதை நம்ம ஊரை விட்டு வெளியே போய் இது பண்ணக்கூடாது, நம்ம ஊர்லேயே அதை நம்ம அதான் வம்சமாக போகணும், நம்ம ஊரை நம்ம தான் பார்த்துணுவாங்கல்ல, அதை ரவுடிசமாக சொல்லிட்டாரு, இதை டீசெண்டாக சொல்லியிருக்காரு. வேறு ஒன்று கெஸ் பண்ணதா அப்படியே இருக்கு. ஆமாம், நல்லா இருக்கு படம். டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்டோரி. ஓகே தான், பார்க்கலாம். அருண் விஜய் ஆக்ஷன் நல்லா இருந்தது, ரெண்டு பேருக்கு கிளாஷ் நல்லா இருந்தது. ஆனால் இவர் சைலண்ட்டாக விட்டா போல், ஓகே எது வந்தாலும் சைலண்ட்டாக தான் இது பண்ணணும், ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. மெயினாக என்ன விஷயம் பிடிச்சிருக்கு? ஸ்டோரி, அந்த ஸ்டோரி லைன் பிடிச்சிருந்தது. சிம்பிளாக இருந்தாலும் கான்செப்ட் கரெக்டாக எடுத்துட்டாங்க. ஃபேமிலியோட சொல்லி பார்க்கலாம். இல்லை செம்மையாக தான், நல்லா தான். இட்லி கடை சொல்லி கொடுத்துருக்காங்க. இட்லி கடை சொல்லி கொடுத்துருக்காங்க. எதை பேஸ் பண்ணி போகுது மீன்? ஃபுல்லாமே அந்த இட்லி கடை அந்த கான்செப்ட் போகும், நல்லா தான் இருக்கும். அருண் விஜயோட ஆக்ஷன் செம்மையாக இருக்கும், எல்லாம் தனுஷுக்கு எல்லாம் நல்லா இருக்கு. அருண் விஜய்க்கு ஆக்ஷன் அருண் விஜய்க்கு ஆக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்களா? அதை பட்டம் ஆக்ஷன் ஆமாம், நல்லா தான் இருக்கு, குட் தான், ஃபீல் குட். எல்லாமே படத்தில் எல்லாமே இருக்குது. ஜி பிரகாஷ் மியூசிக்காக இருக்கட்டும், தலைவரோட ஆக்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே பக்காவாக இருக்குது. இட்லி கடை ஒரு ஃபேமிலி என்டர்டைனர், ஃபீல் குட் மூவி. இட்லி கடை டைட்டில் மேலே தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே இட்லி கடை பற்றியா? ஃபுல்லாக இட்லி கடை பேஸ் பண்ணி, இட்லி கடை வந்து மேஜராக இருக்குது அந்த ஸ்டோரியில், அவ்வளோதான். நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஃபேமிலி ஆட்ஸ் வந்து பார்க்கலாம். சூப்பராக இருக்குது ப்ரோ படம். ஃபேமிலி டான்ஸாக வந்து பார்க்கலாம். அருண் விஜய் எப்படி இருந்துச்சு? எல்லார் ஆக்டிங்குமே சூப்பராக இருக்குது ப்ரோ, எல்லாரோட ஆக்டிங்குமே நல்லா இருக்குது. நித்யா மேனனாக இருக்கட்டும், அருண் விஜயா இருக்கட்டும், ஒவ்வொருத்தர் ஆக்டிங்குமே தனித்தனியாக அவங்க ஆக்டிங்கை பார்க்க முடியுது, நல்லா ஃபீல் பண்ண முடியுது. நித்யா மேனனுக்கு ரோல் கொடுத்துருக்காங்களா? இருக்குது, ரோல் இருக்குது. ட்ரையல் பார்க்கல, நல்லா இருக்குது ப்ரோ படம், நல்லா பார்க்க. ஆமாம் ப்ரோ, இட்லி கடை தான் ப்ரோ படம், ஃபுல்லாகவே இட்லியில் தான் படம், செம்மையாக இருக்குது படம், மஜாவாக இருக்குது ப்ரோ. டேரக்டர் தனுஷ் நிரூபிச்சிட்டாரு இந்த படத்தில், எல்லார் ஆக்டிங்கும் நல்லா இருக்கு ப்ரோ. படம் போர் அடிக்கல, மஜாவாக இருக்குது படம். படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ஏன்னா படம் இட்லி கடை ஃபுல்லாக எமோஷனலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நல்லா ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், எல்லாருமே நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு படம்? நான் தனுஷ் ரசிகர்ண்ணா, நம்ம நல்லா தான் இருக்குது. வெளியே பார்க்குற வந்து சும்மா எடுத்தாங்க சொல்லிட்டு போவாங்க, தனுஷ் பண்ணாத தான் நல்லா வந்து பேசி போவாங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் சொல்ல முடியாது. அருண் விஜய்க்கு ஆக்ஷன் எப்படி இருக்குது? அவர் நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாரு, தனுஷ் நல்லா எடுத்துக்கிறாரு படம், நல்லா இருக்குது. சரியான ரோல் கொடுத்துருக்காங்களா? நல்ல ரோல் தான், நல்லா இருக்கு. ஓகே பார்க்கலாம். ஓகே, நல்லா பார்க்கலாம். யாரை டார்கெட் பண்ணுறேன்? எந்த ஆடியன்ஸ் டார்கெட் பண்ணுறேன்? பசங்களுக்கான படமா இல்லை யாருக்கான படம்? ஃபேமிலி கோசனா படம் இது. ஊரில் சென்டிமெண்ட்டு எல்லாருமே, யாரும் வந்து வெளியே ஊருக்கு போயிடுவாங்க, ஊரில் வந்து யாரும் போக மாட்டாங்க, எல்லாம் பண்ண மாட்டாங்க. இது கோசம் நல்லா எடுத்த படம் தான் இது, நல்லா சூப்பராக எடுத்துக்கிறாங்க படம். தேங்க்ஸ். நல்லா இருந்துச்சு படம், பார்க்கலாம். சரி, நான் இதுக்கு மேலே புதுசாக யோசிச்சு தான் சொல்லணும் போல இருக்கேன். படம் நல்லா இருக்குன்ற மாதிரி இருக்கு. அயோச்சி இதான் தவறு, நான் அதுக்கு நான் வேறு ஷர்ட்டாச்சும் போட்டு வந்துருப்பேன், அப்பயே யோசிச்சு போட்டு வரலாம், வேறு ஏதோ போட்டு வரலாம் அப்படிலாம் இல்லைச்சு. படம் இதுக்கு முன்னாடி குபேரா படம் வந்துச்சு, அந்த படம் தமிழ்நாடு மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களா? இல்லை, ஏற்றுக்கவே இல்லை. ஆனால் தெலுங்குல படம் பிச்சுக்கிச்சு, நல்லா போச்சு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் எடுத்திருக்காரு இந்த படம். இப்போது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பணக்காரங்க பார்க்கணும், சிட்டியில் வாழ்கிறவங்க மெயினாக இந்த படத்தை பார்க்கணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கதைக்களம் அந்த படம். நம்ம ஊர் முக்கியம் ஜி. நீங்கள் இப்போ வெளியூர்லேருந்து எங்கேயாவது வந்திருக்கலாம் பிழைக்கிறதுக்கு. நீங்கள் இப்போ சென்னை இல்லாமல் யாராக இருந்தாலுமே இப்போ சென்னை அதர் ஸ்டேட் இந்த மாதிரி சொந்த ஊர்லேருந்து பிழைக்க போகலாம். பிழைக்க போயிட்டு நம்ம ஊரை மறந்துடக்கூடாது, நம்ம போய் சம்பாதிக்கலாம். ஆமாம், நம்ம ஊரை மறந்துடக்கூடாது. இன்னொன்று, நம்ம அப்பா பேர் வந்து அவர் எவ்வளோ பேர் சம்பாரிச்சிருப்பார் கஷ்டப்பட்டு அவருக்காக. ஆனால் அந்த பேரை வந்து நம்ம வந்து காப்பாற்றலனாலும் பரவாயில்ல, அசிங்கம் கலங்க ஏற்படுத்திடக்கூடாது. அது ஒன்று, அது முக்கியமாக மெயினாக பதிவு பண்ணுறாரு இந்த படத்தில்.
ஜிவி பிரகாஷ் மியூசிக் தான் எப்படி இருக்கு? அதை மெயினாக சொல்லணும்னாச்சு இந்த படத்துக்கு வந்து வேறு யாரும் போட்டிருந்தாலும் கண்டிப்பாக வந்து செட்டே இருக்காது. நான் ஓப்பனாக சொல்கிறேனே, சந்தோஷ் நாராயணன், அனிருத் போட்டிருந்தா சத்தியமாக சொல்கிறேன், இந்த கதைக்களத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், பாட்டாக இருக்கட்டும், அவரோட ஸ்பீக் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் வந்து படத்தில் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அழுவ வைக்குது. இடத்துல படம் ஃபுல்லாக நீங்கள் அழுதுகிட்டே தான் இருப்பீங்க. அது ஆமாம், அந்த இடத்துல டக்குன்னு ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ஒரு 3-4 சீன் எமோஷ்னலு, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக எமோஷ்னலு, ஒரு மாதிரி அவருக்காக ஒரு ஊரே வந்து நிற்கும் பாருங்க, அதெல்லாம் ரொம்ப எமோஷ்னல். அதெல்லாம் நைட்டு தீப்பந்தத்தெல்லாம் வச்சுட்டு வந்து நிற்கும் போது அவருக்காக ஒரு ஊர் மக்களே நிற்பாங்க. பயங்கரமாக சூப்பராக இருந்தது படம், குறை சொல்ல முடியாது. சூப்பராக இருந்தது படம். இட்லி கடை சொல்லி கொடுத்துருக்காங்க டைட்டில். இட்லி கடையா? அது அவங்க அப்பா அம்மா நடிச்சிருந்தாங்க, அது சூப்பராக இருந்தது. அவன் வந்து ஃபாலோ பண்ணி அவன் பையன் அந்த கடையை நடத்திக்கிறாங்க, நல்லா இருந்தது. ஜிவி பிரகாஷ் ஆக்டர் பயங்கரம், அவரெல்லாம் குறை சொல்ல முடியாது. ஏன்னா சூப்பராக தான் பண்ணுவார் அவர். இதையே சூப்பராக பண்ணிடுறாருன்னா நல்லா இருக்கு படம், சூப்பராக போச்சு. இது யாருக்கான படம்? பசங்களுக்கான படமா இல்லை ஃபேமிலிக்கான படமா? ஏன் எல்லாருக்கும் புரிஞ்சிக்கலாம், பையனுக்கெல்லாம் ஃபேமிலிக்கும் ஓகே, எல்லாருக்கும். மெயினாக உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? எனக்கு பிடிச்சதுன்னா அம்மா அப்பா விட்டு கொடுக்கல கடைசி வரைக்கும், அந்த கடை அந்த ஏரியா. வெளிநாட்டுக்கு போனாலும் நம்ம பழசை மாறக்கூடாது, அதை சொல்லி எடுத்துக்கிறாங்க. சூப்பராக இருந்தது படம். பார்க்கலாம், சூப்பராக பார்க்கலாம், புரியும் அம்மா அப்பாவுக்கு புரியும் பசங்களை அப்படின்னு. ஃபேமிலி மூவியா இல்லை ஆக்ஷன் ஏதாச்சும் இருக்கா? ஆக்ஷன் இருக்கு, ரொம்ப கிடையாது. பட் ஆனால் இது வந்து ஃபேமிலி ஓரியன்டல் மூவி தான், ஒரு டச்சிங்கான மூவி. ட்ரைலரில் பார்த்த எஃபர்ட் அப்படி இருக்கா மேம்? இருக்கு இருக்கு பண்ணிட்டாங்க, அதில் ட்ரைலரில் கெஸ் பண்ணிட்டாங்க. இல்லை எஸ், எல்லாமே அப்படியே தான் இருக்குது, கரெக்டாக தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் கர்ணன் மூவி லைட்டாக அப்படி வந்து வரும். அது என்னென்னா அதில் அவங்க சிஸ்டருடைய இது வரும் இல்லையா, அது போல் இதில் அவங்க அப்பாவோடைய சென்டிமெண்ட் அதுதான். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாமா? கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பார்த்தா எல்லாருக்குமே ஒரு பேரண்ட்ஸ் மேலே ஒரு லவ் வர ஆரம்பிக்கும். ஸோ இங்கே நிறைய பேர் வந்துட்டு விட்டுட்டு ஊருக்கு சம்பாதிக்க போகிறாங்க வராங்க இல்லையா, அப்படியே போய்ட்றாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இவங்களுக்குமே ஏன்னா இருக்க போது தான் அவங்களுடைய அருமையை நம்ம பார்க்கணும். அவங்க போனதுக்கப்புறம் நம்ம ஃபீல் பண்ணுறதுல ஒன்றும் இல்லைல்ல. ஸோ அதுதான் இந்த ஆமாம். ப்ரோ சூப்பராக இருந்துச்சு. அருண் விஜய் கேரக்டர் சூப்பராக இருந்துச்சு. அதாவது ஒரு அருண் விஜய் கேரக்டர் எப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து சொல்கிற பேச்சு கேட்டுருந்தா, அதாவது நம்ம அப்பாலாம் அடித்து வளர்த்துருந்தா நல்லா இருந்துப்பாங்க, இல்லைன்னா அந்த புள்ள வந்து ஊதாரியாக சுத்தம், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருந்துச்சு. ஆமாம், நல்லா இருந்துச்சு. அவரோட மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு. நேஷனல் அவார்டு கண்டிப்பாக கிடைக்கும். சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்கு, நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படி தான் இருந்துச்சு. பட்டு படம் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப ஃபீல் குட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. தலைவர் டைரக்ஷன் தான் நல்லா இருந்துச்சு. ஸ்டோரி வைஸ் சூப்பர், நல்லா இருக்கு. ஃபீல் குட்டாக எல்லாமே வந்து பார்க்கலாம் ஃபேமிலியோட. இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, நல்லாவே இருக்கு. அதான் எந்த ஈகோவும் இல்லாமல் பொறுமையாக டீல் பண்ணும் அதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு. ஆக்டிங் எல்லா ஆக்டிங்கும் சூப்பராக இருக்கு. பிஜிஎம் மியூசிக் எல்லாமே சூப்பராக அதான் மெசேஜ் நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க படம் மூலியமா. நல்லா இருக்கு, ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கு. இல்லை குபேரா நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் நல்லா தான் இருக்கு. இது அது வேற மாதிரி இருக்கு, இது வேற மாதிரி இருக்கு. அதையும் இதையும் கம்பேர் பண்ண முடியாது, ரெண்டுமே நல்லா தான். அவங்க ஆக்டிங் சூப்பராக இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. கரெக்டாக இருந்துச்சு, எல்லாம் பக்காவாக இருக்கு. நல்லா எனக்கு பிடிச்சிருக்கு. ஃபுல்லாகவே 10/10 கொடுப்பேன். படம் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி எல்லாமே நல்லா இருந்துச்சு, குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. படம் ஃபுல்லாக பர்ஃபெக்டாக இருந்துச்சு. மியூசிக்காக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. மெயினாக வந்து இது லைக் மாரல் ஆஃப் த ஸ்டாரி, மாரல் ஆஃப் த மூவி சொல்ல போனால் பேஷண்ட்டாக இருக்கணும், சைலன்ஸ். நார்மலாக அந்த கோட்ஸ் இருக்கும்ல, சைலன்ஸ் தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். இந்த படம் பார்த்தீங்கன்னா அதோட இது அர்த்தம் புரிஞ்சிடும். ஆமாம், இட்லி கடை வந்து அவர் ஆக்சுவலி அந்த அப்பாவோட ஹிஸ்டரி தான் அவங்க கொண்டு போகிறாங்க. ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டாரி இதுவாக தான் இருந்திருக்கு. பிடிச்ச விஷயம் ஆக்சுவலி எல்லாமே பிடிச்சிருந்துச்சி. மெயினாக எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா, அந்த நான் சொன்னல அந்த கோட்ஸ் நார்மலாக இருக்கும்ல, சைலன்ஸ் தான் எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கணும், அது இந்த மூவிலேயே இருக்குது. இல்லை எனக்கு ஓகே தான். ஆக்சுவலி நாங்கள் மலேசியாவில் பார்க்குற மாதிரி இங்கே ஓகே பார்க்கலாம். ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். ஆக்சுவலி ஃபேமிலியோட தான் பார்க்கணும். அம்மாவோட வளர்ப்பு, அப்பா வளர்ப்பு அது சத்யராஜ் சாரோட செஞ்சுருந்தாங்களா. ஸோ ஃபேமிலியோட பார்த்தா குட். மைனஸ் எனக்கு தெரிஞ்சு இல்லை எனக்கு பொறுத்த வரைக்கும் ஓகே 10/10. இல்லையே, நல்ல